ஆடி செவ்வாய் வெள்ளி மட்டும் அம்மன் வரலாறு உங்களுக்காக போட்டிருந்தேன். இன்று ஆடி பௌர்ணமி முன்னிட்டு. நேற்றைய தினம் ஆடி 2வது செவ்வாய் அப்படின்றதுனால மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு அம்மா காமாட்சியை நம்ம வணங்கிட்டு வருவோம், தரிசனம் பண்ணுவோன்ட்டு கிளம்புனாங்க. ஆனால் போகிற வழியில் குமணஞ்சாவடி அந்த இடத்துல ஊத்துக்காட்டு அம்மா எல்லையம்மனை பார்த்தோன்னே என் மனசு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. என்னால் மீறி போக முடியல. அம்மா என்னடி என்ன மீறி நீ போயிடுவியா அப்படின்ற மாதிரி என்னை கூப்பிட்டு கேட்குற மாதிரியே இருந்தது. உடனே அங்கே இறங்கி அம்மாவை போய் பார்த்தாங்க. ஆஹாஹா, கண்கொள்ளா காட்சிங்க. உண்மையாலுமே இதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு குடுப்பனை இருக்கணும். அம்மா கூப்பிட்டதுனால நான் போனேங்க. இப்போது அம்மாவோட வரலாறையும் சொல்லிடுறேங்க. குமணஞ்சாவடி ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோயில் சென்னை பூந்தமல்லி அருகில் ஒரு சக்தி வாய்ந்த கிராம தேவதை கோயிலுங்க. மன்னர் ஒருவர் வேட்டையின் போது கண்டெடுக்கப்பட்ட நீரூற்று, மன்னரால் கண்டெடுக்கப்பட்ட அம்மன் சிலை மற்றும் ஆடி மாத திருவிழா, இதெல்லாம் தான் இந்த கோயில் முக்கியமான ஒரு சிறப்பம்சங்க. ஒரு காலத்தில் இந்த பகுதிக்கு வேட்டைக்கு வந்த மன்னர் ஒருவருக்கு காட்டு பகுதியில் ஒரு நீரூற்று கிடைத்தது. அந்த நீரூற்று இருந்த இடத்தில் அம்மன் சிலையும் வெளிப்பட்டது. நீரூற்று அருகில் கிடைத்ததால் அம்மனுக்கு ஊத்துக்காட்டு எல்லையம்மன் என்று பெயர் வைத்து மன்னர் வழிபட்டாருங்க. குமணஞ்சாவடி மற்றும் பூந்தமல்லி சுற்று வட்டார மக்களை காக்கும் முக்கிய கிராம தேவதையாக விளங்குகிறாள். தமிழ் மாதமான ஆடி மாதம் முழுவதுமே இந்த கோயிலில் திருவிழா கோலம் களை கட்டுங்க. நீங்களுமே கூட இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள குமணஞ்சாவடியில் உள்ள ஊத்துக்காட்டு எல்லையம்மனை பார்த்து அம்மாவோட அருளாசியை வாங்கி உங்கள் வாழ்வில் சகல சௌபாகியம் பெறுங்க. உங்களுக்கு இந்த அம்மனையும் அம்மன் வரலாறு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.